குடிநீர் தரவில்லை, பிரியாணி தரவில்லை, வண்டிக்கு வாடகை தரவில்லை. வாருங்கள் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே என்று நான் 3 முறை முகநூலில் அழைப்பு விடுத்தேன். அவ்வளவுதான். அடி எது நுனி எது என்று அடையாளம் காண முடியாத மாபெரும் திரட்சி எங்கே தொடங்கியது எங்கே முடிந்தது என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. 4.5 கிலோமீட்டர் தூரம் எல் போட்டால் எல் விழாது என்ற அளவுக்கு அவ்வளவு நெருக்கடியாக ஒவ்வொருவரும் நெருக்கிக் கொண்டு லட்சக்கணக்கில் திரண்ட கூட்டம். யாராவது ஒரு நடிகர் இப்படி கூட்டியிருந்தால் இந்நேரம் அவன் தான் அடுத்த முதலமைச்சர் என்று ஊடகங்கள் ஆகா ஓஹோ என்று 1 வார காலத்திற்கு அதையே விவாதித்துக் கொண்டிருந்திருப்பார்கள். 24 மணி நேரமும் அதையே போட்டு காட்டியிருப்பார்கள். பாவம் திருமாவளவன் பிறக்கக்கூடாத ஒரு சமூகத்தில் பிறந்து விட்டார், பிறக்கக்கூடாத இடத்தில் பிறந்து விட்டார். சிறுத்தைகள் அரசியல் சக்தியாக பரிணாமம் பெற்றிருக்கிறார்கள், பக்குவப்பட்டிருக்கிறார்கள், முதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்பதற்கு தேசம் காப்போம் பேரணி ஒரு சான்று. போலீஸ் வன்முறை வெடிக்கும், உங்கள் தோழர்களால் வன்முறை வெடிக்கும் என்றெல்லாம் அச்சப்பட்டார்கள். போலீஸை வெட்கப்பட்டு தலைகுனியக்கூடிய வகையில அந்த பேரணி கட்டுப்பாடாக நடந்தது. பாதுகாப்புக்கு ஒரு போலீஸ் கிட்டே வரவில்லை. லட்சக்கணக்கான சிறுத்தைகள் திரண்ட திருச்சி மாநகரத்தில் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட நடக்கவில்லை.